நண்பர்களே, இன்னைக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஐபேட் இருக்குது. இதை நம்ம பல்லாவர சந்தையில் தான் எடுத்திருந்தோம். ஆனால் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. இதை நம்ம சரி பண்ணிட்டோம். இதை எப்படி சரி பண்ணால் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, எப்படி சால்வ் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போவோம். ஆக்சுவலி இது வந்து ஐபேடு செகண்ட் ஜென்ரேஷனை சேர்ந்தது. நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து பல்லாவர சந்தையில் இதை வாங்கியிருந்தாங்க. பட் ரொம்பவே ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது, லாக் எடுக்க முடியல, இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. நானும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நமக்கு வேலை முடிஞ்சிருக்கு. இதை வாங்கிட்டு வந்து சார்ஜ் போட்டு பார்த்தா ஆப்பிள் லோகோ வருதுங்க. இதை அடிக்கி டிஸ்பிளே உள்ளுக்குள்ளே உடஞ்சிருக்கும். டிஸ்பிளே டச்செல்லாம் மாற்றணும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. அதை விட பெரிய ஆச்சரியம், அந்த டச்சும் ஒர்க் ஆகுதுங்க. அப்போ மேலே இருக்கிற கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃபிசிக்கல் கண்டிஷன் இப்படி தான். இப்போ பார்த்தீங்களா, டச் ஒர்க் ஆகுது, கீழே இருக்கிற இந்த ஹோம் பட்டனும் ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன, லாக் போட்டிருக்காங்க. இது ஆப்பிள் டிவைஸை பொறுத்த வரைக்கும் ஐக்ளோட் லாக்னு கொண்டு உடச்சிருப்பாங்க. இதை வந்து இந்த டிவைஸ் ஸ்டார்டிங்கில் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா ஓனர். ஸோ அவங்களோட ஐடி போட்டால் தான் இது வந்து ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி பழைய ஐபேடெல்லாம் பல்லாவர சந்தையில், இந்த பழைய இரும்பு கடையில் எக்கச்சக்கமாக கிடக்கு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்பவே ஓல்டு வெர்ஷன் ஆயிடுச்சு. இதில் வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. இது சும்மா ஒரு பேருக்கு மட்டும்தான். அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் சின்ன ரிப்பேர் ஆனாலும் சரி பார்க்க முடியாமல் கீழே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம கையில் இது கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. மேபி பின்கோடு அந்த மாதிரி ஏதாச்சும் லாக் ஆகிருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஐடியூன்ஸ் கனெக்ட் பண்ணி அதை எடுத்துடலாம். பட் இது ஐக்ளோட் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு 3U டூல்ஸில் போயிட்டு இதோட இன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். பார்த்துட்டு கீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம இந்த மாதிரி டம்ப் பண்ணிக்கலாம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சில பேர் ஓஎஸ் மூலமாக இதை வந்து அன்லாக் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக இதை அன்லாக் பண்ணுவாங்க. ஓஎஸ் மூலமாக, அதாவது பென்ட்ரைவில் போட் பண்ணி பண்ணுறோம்ல, அப்போ பண்ணும்போது உங்களோட விண்டோஸ் அந்த டிஃபெண்டர் கீ, ஆன்டிவைரஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண சொல்கிறோம். ஸோ அது மூலமாக நம்ம டேட்டா டெஃப்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது சிஸ்டமுக்கு சேஃப் கிடையாது. ஸோ இதுக்குன்னே செப்பரேட்டாக ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெருசாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அன்லாக் பண்ணுறதுக்கு அன்லாக் டூல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பெய்டு சாஃப்ட்வேர் இருக்குது. அது மூலமாக உங்களோட ஐக்ளோட் லாக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பென்ட்ரைவ் மூலமாக பூட் பண்ணி போடுவோம்ல, அதை வந்து ஒரு வாரமாக ட்ரை பண்ணேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, பாதி வரைக்கும் போகுது, அப்படி நின்றுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பெய்டு சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம எடுத்தோம். பெய்டு சாஃப்ட்வேரில் எந்தவித டிஃபெண்டரும் ஆஃப் பண்ண தேவையில்லை, ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஆனால் என்ன, இந்த சிம் கார்டு போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஐஃபோன் இருக்கும்ல, அதில் வந்து சிம் கார்டு ஒர்க் ஆகாது. நெட்டு மட்டும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நெட்டு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட ஐபேடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு கிடையாது, ஒன்லி ஒய்ஃபை மூலமாக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் இது பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெய்டு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்பாங்க, ஏன்னா திருட்டு ஃபோனாக இருக்கக்கூடாதுல்ல. நம்ம வந்து ஸ்க்ராப்பில் வந்து ஐபேடை தான் அன்லாக் பண்ண போகிறோம். அதனால் ஐடி எல்லாமே கொடுத்தாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐபேடை வந்து அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ நான் இதுக்கு அன்லாக் பண்ண வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, சில சாஃப்ட்வேர் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, காப்பிரைட் கொடுத்துருவாங்க, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் போடல. நான் சும்மா சாஃப்ட்வேர் நேமை மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணேன். சரி, ஓகே. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த ஐபேடில் இப்போ என்னென்ன ஃபியூச்சர் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், யூடியூப் ஏற்றி வச்சுருக்கிறேன், இன்ஸ்டாகிராம் ஏற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஆப்பிள் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஆப் ஸ்டோர், அதில் வந்து என்னோடய ஐடியை லாகின் பண்ணி எல்லாமே பண்ணி கொண்டு வந்தது. பட் யூடியூப் வந்து நமக்கு ஒர்க் ஆகலைங்க. ஏன்னா iOS 15க்கு மேலே தான் யூடியூப் சப்போர்ட் பண்ணுன்னு போட்டிருந்தாங்க. பட் இந்த ஐபேடில் பார்த்தீங்கன்னா iOS 12 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. அதனால் நிறைய ஆப் எடுக்கலை. நிறைய ஆப்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு நான் யூடியூப் ட்ரை பண்ணி பார்த்து எடுக்கலை. ஆனால் இன்ஸ்டாகிராம்குள்ளெல்லாம் போகுது, நமக்கு லாகின் பண்ண சொல்லுது. நான் என்னோடய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி பார்த்தேன், எடுக்குது. ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப் இருக்குது. ஸோ நான் வந்து சும்மாத்துக்கும் ஹாட்ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி விட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் iPhone 6 வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை. இதே தான் iOS 12 தான். வாட்ஸ்அப், ஹாட்ஸ்டார் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஜஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. கடைசியாக யோசிச்சு பார்த்தா, இவ்வளோ காசு போட்டு இதை சரி பண்ணுறோமே, இது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அங்கே வந்து பெரிய ஆப்பு தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வாட்ஸ்அப்பு யூஸ் பண்ண முடியாது, யூடியூப் நமக்கு ரொம்ப முக்கியம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. அதுவே ஒர்க் ஆகலை. செட்டிங்ஸுள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஓஎஸ் செட்டப்பு, அப்புறம் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க அபவுட்டில். இங்கே பார்த்தீங்களா, iOS 12.5 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சில ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது இது பழைய வெர்ஷன் டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுது. அப்புறம் சீரியல் நம்பர் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 16 GB தான். அதுலேயும் 9 GB தான் அவைலபிளாக இருக்காமா. அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போயிட்டு பார்த்தா நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரலை. 12ஓட நிப்பாட்டாங்க.
இந்த ஐஃபோன் 6s ப்ளஸில் பார்த்தீங்கன்னா iOS 15 வரைக்கும் சப்போர்ட் பண்ணிச்சு. அதே போல் இதுக்கு ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஒரு சில ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, அதெல்லாம் எடுக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மேப்ஸ் உள்ள பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்பிள் டிவைஸோட அவங்களோட சாஃப்ட்வேர் மேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரிஜினல் பேட்டரி, ஒரிஜினல் டிஸ்பிளே. அதனாலவே குவாலிட்டியும் சரி, பேட்டரி எப்போயோ சார்ஜ் போட்டது இன்ன வரைக்கும் பக்காவாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது மூலமாக எந்தெந்த நாடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பழைய ஜென்ரேஷன் ஐபேடில் இது ஒரு ப்ளஸ்ஸு, இது ஒன்று பார்த்துக்கலாம். அப்புறம் யூடியூப்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சஃபாரி ப்ரௌசருக்குள்ளே தான் போயிட்டு வெப்சைட் மூலமாக நம்ம யூடியூப் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பெருசாக தெரியுது பாருங்கள். ஃபோனில் வந்து ஒன்று தான் தெரியும், லேப்டாப்பில் நல்லா தெரியும். பட் இது வந்து கொஞ்சம் மிட்ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியோடு இருக்குது. ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு சில ஆண்ட்ராய்ட் டேப்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகும், ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் இது பார்த்தீங்களா நல்ல குவாலிட்டியாகவும், நெட்டு நமக்கு நல்லா இருந்துச்சா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். நான் கொஞ்சம் நெட் லேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிலே ஆகுது. மற்றபடி இந்த படம் பார்க்குறதுக்கு அதுக்கு இது நல்லாயிருக்கும். இதை வச்சு எடிட்லாம் பண்ண முடியாது, எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கிடைக்குமான்னு தெரில. அதனால் சும்மா படம் பார்க்குறதுக்கு, ஏதாச்சும் படிக்கிறதுக்கு, இதுக்கு வேணால் இதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் பாருங்கள் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம ஏற்றி வச்சுருந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த ஹாட்ஸ்டாரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஜியோ ஹாட்ஸ்டார் இப்போ வந்தது, ஆனால் யூடியூப் எப்போயோ இருந்து இருக்குது, அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தீங்களா, உள்ளே போனோன்னே அப்டேட்னு கேட்குது, மேலே ஸ்கிப் ஆப்ஷன் இருக்குது. ஸ்கிப் கொடுத்த பிறகு நமக்கு ஆப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது, வேறு லெவலு. நான் நினச்சேன் சரி என்னடா யூடியூப்பு அதில் போய் பார்க்குற மாதிரி இருக்குது, ஏதாச்சும் ஆப் ஒர்க் ஆனால் நல்லா இருக்குமே லேட்டஸ்ட் ஆப்னு நினச்சேன். நமக்கு வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் பக்கா ஒர்க் ஆகுது. ஜியோ ஹாட்ஸ்டார் ஒர்க் ஆகிடுச்சு. இது மூலமாக நம்ம ஐபிஎல் பார்த்துக்கலாம், கிரிக்கெட் மேட்ச் இதுவும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் என்னோடய அக்கௌண்ட்டை நான் எப்படி விட்டனோ அதே போல் திரும்ப வந்துருச்சு. நான் பார்த்த அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜுங்க. நான் நினச்சேன் இதெல்லாம் எங்கே ஒர்க் ஆக போகுதுன்ட்டு. பட்டு நம்ம ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாலே நமக்கு வந்து நிறையா ஃபீச்சர் கிடச்சிரும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் கூட ஒர்க் ஆகுது. இது மூலமாக நம்ம படங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ படம் பார்க்குறதுக்கான சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் க்ரோம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. அது வந்து iOS 15 மேலே தான் செட் ஆகுமாம்மா. ஃபேஸ்புக் இன்ஸ்டால் ஆகுதுங்க. அந்த மெட்டாவோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. கூகுள்காரன் தான் அவனோட ஆப்பை வந்து இந்த மாதிரி சீப்பான ஐபேடுக்கு கொடுக்க மாட்டான். சரி ஓகே, இது வந்து பிடிஎஃப் படிக்கிறதுக்கு, மெயில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மூவிஸ், சாங்ஸ் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். இல்லை இன்னொன்று பெரிய ஆப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது ஹார்ட்வேர் இஷ்யூ கிடையாது, சாஃப்ட்வேர் இஷ்யூ. இதில் வந்து சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்களா, அது அமுக்குனா சவுண்டு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த டச் மூலமே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி ஸ்பீக்கரில் தான் சவுண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு வயர்டு ஹெட்ஃபோன் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் சவுண்டு வர மாட்டேங்குது. அப்போ வயர்டு மூலமாக ஒர்க் ஆகிற எதுலேயுமே இந்த சவுண்டு வந்து வரலை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். ஆனால் இதில் தான் சாஃப்ட்வேர் அப்டேட்டே வரலையே, 12.5 வரைக்கும் தான் கொடுத்துருக்கானுங்க. அதனால் வேறு வழி தெரியாமல் இப்போதைக்கு ப்ளூடூத் மூலமாக தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா டீமாக படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிடுவேன். இல்லை நான் மட்டும்தான் படம் பார்க்கணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி வயர்லெஸ் ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணி கேட்டுட்ருக்கிறேன். என்ன ப்ரோ கடைசி வரைக்கும் இந்த ஐபேட் ஓப்பன் பண்ணியே காட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வேறு ஒன்றும் இருக்காது. நீங்கள் டச் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அதுக்கு எக்கச்சக்கமான ஸ்க்ரூவை போட்டு வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே வந்து பேட்ரி, இந்த மாதிரி டியூவல் பேட்ரி வச்சுருப்பாங்க. இதுதான் அதிக நேரம் சார்ஜ் நிற்கிறதுக்கு ஒரே காரணம், எம்ஏஹெச் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சைடு வாக்கில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, அதுக்கான ஐசிஸ், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஐபேடை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஸ்லிம்மாக டிசைன் பண்ணதுக்கு காரணம் இந்த பேட்டரியும் சின்னதாக வச்சது தான். நீளமாக இருக்கும், ஆனால் அதோட வித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மதர் போர்டு செட்டப்லாம் இவ்வளோ சின்னதாக வச்சுருப்பாங்க, அதனால தான் ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிசைனுங்க. இப்போ வர ஐபேடு கூட இந்தளவுக்கு டிசைன் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஆப்பிள் நிறுவனம் பார்த்திங்கன்னா அப்போவே இந்த மாதிரி டிசைன் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நம்மளோட ஐபேடை பார்க்கும்போது அந்த டச்சு கிளாஸ் வந்து பயங்கரமாக உடஞ்சிருக்கு. பட் டச் ஒர்க் ஆகுது, உள்ளுக்குள்ளே டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. சரி நம்ம டச்சை மட்டும் மாற்றலாம் அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேட் போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 1500 2000 கேட்குறாங்க. ஏற்கனவே இதுக்கு ஸ்பேர் வாங்குறது, அன்லாக் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு செலவழிச்சிருக்கோம். இப்போ திரும்ப வந்து இதுக்கு இவ்வளோ போடலாமா? ஏன்னா இதில் வந்து சவுண்டு கேட்க மாட்டேங்குது, அப்புறம் முக்கியமான ஆப்ஸ் எதுவும் ஒர்க் ஆகலை.
இது சும்மா வீட்டில் தான் கிடக்க போகுது, அதனால் இது செலவு பண்ணுறது ஒர்த்தாகலைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த ஐபேடுக்கு கிளாஸ் மாற்றலாமா வேணாமா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஐபேடுக்கு கிளாஸ் மாற்றி காட்டுறேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மாதிரி சந்திக்கலாம். பை பாய்.